இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். அதாவது 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் மேலேயே பிளேஸ்டாக இருந்தால் அப்போது எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, 2 பாயிண்ட்ஸ் ஒய் ஆக்சஸ் மேலேயே பிளேஸ்டாக இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டில். செகண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் அ லைன் parallel to coordinate axis. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, a of x1, y1, b of x2, y1. இப்போ இதை எப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். a of x1, y1, b of x2, y1. அதாவது y1ஓட வேல்யூஸ் 2 பாயிண்ட்லையுமே சேமாக இருக்கும். x1, x2 மட்டும்தான் டிஃபர் ஆகும். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்போம்? இது x2 மைனஸ் x1 இந்த வேல்யூ தான் நம்ம டிஸ்டன்ஸ் வரும். இங்கே எக்ஸில் y1 ரெண்டுமே சேமாக இருக்கா, ஸோ நமக்கு y1 அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண முடியும். அதாவது எப்படி y1 வேல்யூ சேமாக இருக்குது, x1 x2 அதாவது எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் டிஃபராக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் போதும். சேம் அஸ் தேட் இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும். 2 பாயிண்ட்ஸ், அதாவது x1ம் x2வும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் ஒய் வேல்யூஸ் 2 பாயிண்ட்லையுமே சேமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த நம்ம பாயிண்ட் பண்ணுறது, இந்த 2 பாயிண்ட்ஸும் நம்ம பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக வரும். சேம் அஸ் தேட் இப்போ பாருங்களேன், இந்த இதில் ஒய் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பாயிண்ட்லையும் ஏ பி அப்படிங்கிற 2 பாயிண்ட்லையும் இந்த ஒய் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இதில் ஒய் வேல்யூ சேம், எக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டு. இதில் ஒய் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எக்ஸ் வேல்யூ தான் சேமாக இருக்கும். அப்போ இது ஒய் ஆக்சஸ்க்கு, இப்போ இந்த 2 பாயிண்ட்டே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இந்த பிளேனில். அப்போ இது ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும். நமக்கு டிஸ்டன்ஸ் டி ஆஃப் x1, y அப்படின்னு வரும். ஏன்னா y2 மைனஸ் y1 நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். இந்த x1 வேல்யூ ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறனால நம்ம அதை தான் போட முடியும். ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points on a line parallel to coordinate axis. அந்த லைன் பேரலாக இருக்கும் கோஆர்டினேட் ஆக்சஸ்க்கு. இப்போ தேர்ட் பாயிண்ட்டு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points on a plane p of x1, y1 and q of x2, y2. ஃபர்ஸ்ட் இதில் என்ன வந்துச்சு? 2 பாயிண்ட் ஏயும் பியும் எக்ஸ் ஆக்சஸ் மேலேயே, அந்த கோஆர்டினேட் மேலேயே பிளேஸ்டாக இருந்தா, எக்ஸ் ஆக்சஸ் மேலேயே பிளேஸ்டாக இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, ஒய் ஆக்சஸ் மேலேயே பிளேஸ்டாக இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் செகண்ட் பாயிண்டில் ஏதாவது ஒரு எக்ஸ் ஆக்சஸ் 2 பாயிண்ட்லேயுமே எக்ஸ் ஆக்சஸோட வேல்யூ 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, x1 x2னும் ஒய் ஆக்சஸ் வேல்யூ ஒன்று தான் இருக்கும், சேமாக இருக்கும், y1 y1ன்னு. அப்போது எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது? அப்படி இல்லாமல் எக்ஸ் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ் வேல்யூஸ் சேமாக இருந்து ஒய் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் போடும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வேல்யூ இருக்கும், x1 y1, x2 y2. இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸு. இந்த மாதிரி கொடுத்தாங்க, வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி இதில் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ நான் மேம் போட்டிருக்கிறேன் நோட்டில். இப்போ பாருங்கள், ஒரு பிளேன் வரைஞ்சிருக்கிறேன். ஓங்கிறது தான் ஆரிஜின். இப்போது பி வேல்யூவை நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் க்யூ வேல்யூ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண வேண்டியது பிக்கும் க்யூக்கும் இடையில. ஓகேவா? இப்போ இதை நம்ம இப்போ 2 வேல்யூவாக இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பிக்கும் க்யூக்கும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கிறோம் முதல்ல. அப்போ வரைஞ்சின்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் 2க்கும் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ இதை எக்ஸ் ஆக்சஸ் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்போ லைனாக இப்படி இழுக்கிறோம். இது எம், இது என். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது p of x1 y1, q of x2 y2. எல்லா வேல்யூஸுமே தனித்தனி வேல்யூஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கேல்குலேட் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணணும் இல்லையா டிஸ்டன்ஸ். அப்போது நம்ம இதை இப்படி நம்ம கீழே வரைக்கும் இப்படி இழுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், mn. ஏன்னா இந்த pr அப்படிங்கிற வேல்யூ ஈக்குவல் டு தி mn. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஆரிஜின் OMன்னு வச்சுருக்குறோம்.
இப்போது பியில் வந்து இங்கே தானே நமக்கு பி மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஓலேருந்து எம் வரைக்கும் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு x1. இந்த ஓலேருந்து என் வரைக்கும் இருக்கிற இந்த வேல்யூ தான் x2. ஓகேவா? அதே போல் இப்போ x1க்கும் x2க்கும் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1. ஓகேவா? இப்போது இந்த nலேருந்து q வரைக்கும் இருக்கிற இந்த வேல்யூ, இவ்வளோ பெரிய வேல்யூ தான் y2. இப்போ y1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த mலேருந்து p வரைக்கும் இருக்கிறது தான் y1. இப்போ பாருங்களேன், அவங்க சம்லேயே அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. OM ஈக்குவல் டு x1. அடுத்து mலேருந்து p வரைக்கும் இருக்கிற வேல்யூ y1. ONலேருந்து ஓலேருந்து n வரைக்கும் இருக்கிற வேல்யூ x2. nலேருந்து q வரைக்கும் இருக்கிற வேல்யூ தான் y2. ஓகேவா? இப்போ சொல்லலாம், இந்த PRும் இந்த NQவும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ரெக்டாங்கிள். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். முதல்ல MNோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். எப்படி? ON மைனஸ் OM. பாருங்கள், O தான் ஆரிஜின். ONலேருந்து, அதாவது இங்கே இருந்து இந்த வேல்யூவை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ONலேருந்து OM அப்படிங்கிற வேல்யூவை லெஸ் பண்ணால் நமக்கு MN அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது இது x2, ONங்கிறது x2 மைனஸ் OMங்கிறது x1. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? x2 மைனஸ் x1. அதே போல் அடுத்து வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் எதை கேல்குலேட் பண்ணோம்? இப்போ RQ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த PR டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டோம், x2 மைனஸ் x1ன்னு. இப்போ RQ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது எப்படி? இந்த பாருங்கள், NQவை வந்து y2. ஓகேவா? இது y1 MP. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறது, y2 மைனஸ் y1. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இந்த PQR இருக்குது. இந்த PR பெர்பெண்டிகுலர் டு NQ. ஓகேவா? இப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம் என்ன? பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். PQ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு PR ஸ்கொயர்டு. PR ஸ்கொயர்டு ப்ளஸ் RQ ஸ்கொயர்டு. பித்தாகரஸ் தியரம் என்ன? இந்த PQ ஸ்கொயர்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஈக்குவல் டு PR ஸ்கொயர்டு ப்ளஸ் RQ ஸ்கொயர்டு. அப்போது நமக்கு எப்படி வரும்? D ஸ்கொயர்டு. இந்த PQ ஸ்கொயர்டு நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இது தானே வேணும், PQவோட டிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்போ PQ ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது D ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, இப்போ அடுத்து PR ஸ்கொயர்டு என்ன? x2 மைனஸ் x1. அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் y2 RQ ஸ்கொயர்னா y2 மைனஸ் y1. அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நமக்கு D ஸ்கொயர்டு தான் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? PQ ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது D ஸ்கொயர்டு வந்திருக்கும், ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு D தான் வேணும், நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம பாசிட்டிவ் ரூட் வந்து எடுத்துக்கிறப்போ D ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர்ட். இப்போ நமக்கு வந்து இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். அதாவது Pயோட வேல்யூஸும் Qவோட வேல்யூஸும் வேறு வேறையாக இருந்தால், x1 y1, Qவோட வேல்யூ x2 y2 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா, D ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம இனிமேல் போட போகிற ப்ராப்ளம்ஸ்க்கு. இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கிவன், அந்த ஃபார்முலா, இந்த நோட் எல்லாமே நீங்கள் நல்லா மனப்பாடமாக பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இனிமேல் போட போகிற ப்ராப்ளம்ஸ். இப்போ மேம் நடத்தி இந்த 2 வீடியோலையும் இருக்கிறது நல்லா புரிஞ்சாதான் பின்னாடி போட போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா மேம்க்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், மேம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா?